இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுக்கிறோம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதில் சிக்கன் சில்லி போடலாம், காலிஃப்ளவர் சில்லி போட்டு நீங்கள் மேக் பண்ணிங்கன்னா அது காலிஃப்ளவர் ரைஸ் சிக்கன் ரைஸ் ஆயிரும். நான் ரோட்டு கடையில் செய்கிற மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன். இதில் சிம்பிள் இன்க்ரீடியன்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கேரட் நல்லா துருவிக்கோங்க. எண்ணெயில் போட்டு பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை போட்டு எண்ணெயில் வெங்காயமும் கேரட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டிலேயே ரெடி பண்ண டொமேட்டோ சாஸ், ஒரே ஒரு நல்ல பழுத்த தக்காளி, நாட்டு சக்கரை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கடையில் வாங்கின இந்த மாதிரி சோயா சாஸ் இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தனி மிளகாய்த்தூள், கறி மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வடித்து வச்ச சாதமாக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி வச்ச இந்த சாதமாக இருக்கட்டும், அதையும் நல்லா பொடிச்சுட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி கிளறி எடுத்திங்க அப்படின்னா வீட்லேயே ரோட்டு கடையில் செய்கிற மாதிரி வெஜ் ரைஸ் ரெடிங்க. எக் சேர்த்தியும் செய்யலாம், எக் சேர்த்தாமையும் செய்யலாம், அது உங்கள் விருப்பம்தான். அதேமாதிரி சாட் மசாலா கடையில் விற்கும், சக்தி பிராண்டில். நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். சாட் மசாலாவும் இது கூட 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் சாதத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. போட்டு சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் வீட்லேயே ரெடி பண்ணி இது பண்ணாலும் ஓகே, கடையில் வாங்கினாலும் ஓகே. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரோட்டு கடையில் செய்கிற மாதிரி நம்ம வெஜ் ரைஸ் ரெடி. வீட்லேயே சிம்பிளாக ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கான இன்க்ரீடியண்ட் மட்டும் என்னென்னு தெரிஞ்சால் போதும், அவ்வளோதாங்க. நீங்களும் இது மாதிரி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே சிக்கன் ரைஸ், காலிஃப்ளவர் ரைஸ் எல்லாம் செய்யணும்னா தனியாக சில்லி சிக்கனை இப்போ ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன். காலிஃப்ளவர் சில்லி, சிக்கன் சில்லியெல்லாம் எப்படி போடணும் அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்டு இந்த சாத்து கூட ஆயிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சேம் ஆஸ் வெஜ் ரைஸ், சிக்கன் ரைஸ், காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி. சேம் மெத்தடு தாங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பை பாய்.